ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏப்ரல் மே மாதத்தில் நம்ம அதிகமான எலக்ட்ரிக் பில்லு பே பண்ணுவோம். எப்போம்லாம் எலக்ட்ரிக் பில் அதிகமாக வருதோ அப்போ எலக்ட்ரிக் பில்லை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சோலார் இன்ஸ்டாலர்கிட்ட போயிட்டு சோலார் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவங்க ஆன் கிரிட் இருக்குது, ஆஃப் கிரிட் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு நமக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஸ்டத்தில் நமக்கு எது செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஒரு கன்ஃபியூஷனோடவே இருப்போம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஈஸியா நமக்கு தேவையான பெஸ்டான சிஸ்டத்தை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோலார் சிஸ்டத்தில் 3 வகையான சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஆன் கிரிட் சிஸ்டம், ஹைப்ரிட் சிஸ்டம். நார்மலாக ஆஃப் கிரிட் சிஸ்டம் யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் இபி கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிளாக இருக்கிறது இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான ஒரு பல்போ, டியூபோ இல்லை ஃபேனோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இபி கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் கேஸ், நம்ம வீட்டில் ஒரு டெஸ்க்டாப் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யூபிஎஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் எப்போ யூபிஎஸ் போடுறீங்களோ அப்போதுலேருந்து எலக்ட்ரிக்கல் பில் இன்னும் அதிகமாகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரி நமக்கு ஒரு லோடு மாதிரி பவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யூபிஎஸ்க்கு பதிலாக சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்படி ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா இவி பில்லை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஆஃப் கிரிட் சிஸ்டம் நமக்கு ஒரு யூபிஎஸ் மாதிரியே ஒர்க் பண்ணும். எப்போ பவர் கட் ஆகுதோ அப்போ நம்ம பவர் கட் ஆகுறதே தெரியாம லோடுக்கு பவரை கண்டினியூஸா நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பேட்டரியை ரீசார்ஜ் பண்றதுக்கு தேவையான பவரை சோலார் மூலமா நம்ம ஜெனரேட் பண்றதுனால இபி பில் நமக்கு கம்மியா வரும். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல பவர் சேவ் மோட் அப்படின்ட்டு ஒரு மோடு இருக்குது. ஸோ இந்த மோடை நம்ம செலக்ட் பண்ணும்போது சோலார் இருந்து வரக்கூடிய கரண்டை பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேட்டரி ஃபுல் ஆன உடனே நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு எல்லாமே பேட்டரியில இருந்தா நமக்கு பவர் சப்ளை ஆகும். இபில கரண்ட் இருந்தா கூட நம்ம பேட்டரியில இருந்து தான் பவர் சப்ளை ஆகுறதுனால இபி பவரை குறைவா யூஸ் பண்றதுனால இபி பில்லை நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்ததா ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இபி லைன் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். இது நமக்கு இபி பில்லை கம்மி பண்ணி தருமே தவிர யூபிஎஸ் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகாது. ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருந்தா இபில கரண்ட் இல்லாட்டா நம்ம வீட்லயும் கரண்ட் இருக்காது. இபில கரண்ட் இல்லாத டைமும் நம்ம வீட்டுல கரண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க தான் போய் ஆகணும், ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் போய் ஆகணும். அடுத்ததா ஹைபிரிட் சிஸ்டம். ஹைபிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் அண்ட் ஆன் கிரிட் சிஸ்டம் ரெண்டோட அட்வான்டேஜஸும் சேர்ந்தது தான் இந்த ஹைபிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு, பேட்டரி பவரை நம்ம யூஸ் பண்ணல, நல்ல டே டைமா இருக்குது, சோலார் பேனல் கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த பவர் நமக்கு வேஸ்டா தான் போகுமே தவிர பேட்டரியும் ரீசார்ஜ் ஆகாது, இபிக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஆனா இந்த ஹைபிரிட் சிஸ்டத்துல பேட்டரி 100% ரீசார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா சோலார் பேனல் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம இபி லைனுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது மூலமா நம்ம நைட் யூஸ் பண்ணக்கூடிய பவருக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ண எலக்ட்ரிசிட்டியை மைனஸ் பண்ணிட்டு நம்ம இபி பில் கட்டினா போதுமானது. இந்த ஹைபிரிட் சிஸ்டம் ஆனது ஒரு 10 கிலோவாட்டுக்கு மேல நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஹைபிரிட் சிஸ்டம் நமக்கு பெஸ்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 கிலோவாட்டுக்கு மேல நம்ம எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணாலும் பேட்டரி நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல யூஸ் பண்ற மாதிரி நிறைய பேட்டரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு கம்மியான பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல நம்ம பேட்டரி கம்மியா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய பவர் நமக்கு வேஸ்டா தான் போகுமே தவிர நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. ஆனா ஹைபிரிட் சிஸ்டத்துல பேட்டரி ரீசார்ஜ் ஆனதுக்கு அப்புறமாவும் சோலார் பேனல்ல இருந்து பவர் வந்தது அப்படின்னா நமக்கு இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது மூலமா இபி பில்ல மந்த்லி நம்ம இபி பில் கட்டும் போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எனர்ஜியை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் யூனிட்டுக்கு மட்டும் நம்ம இபி பில் பே பண்ணா போதுமானது. ஆஃப் கிரிட் சிஸ்டம் இபி கனெக்ஷனே இல்லாதவங்களும் கிரிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். இபி கனெக்ஷன் இருக்குது ஆனா எனக்கு பவர் கட்டே ஆகக்கூடாது, யூபிஎஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க யூபிஎஸ்க்கு பதிலாக சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஎஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் பில் அதிகமாக வரும். இதே இது யூபிஎஸ்க்கு பதிலாக சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா இபி பில் கம்மியாகும். இதே இது ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இபி பில்லை கம்மி பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர பவர் கட் ஆனா நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது. அப்போ யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இபி பவர் கட்டே ஆகாது, இல்ல கட் ஆனா ஒரு 2 to 5 மினிட்ஸ்ல எனக்கு அந்த இபி பவர் வந்துடும். ஸோ அந்த 2
2 to 5 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது ஹைபிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது 10 கிலோவாட்டுக்கு மேல போடும்போது இந்த ஹைபிரிட் சிஸ்டத்தை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு கரண்ட் போனாலும் நம்ம யூபிஎஸ் மாதிரி கரண்ட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ பேட்டரி பவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இபி பவர் இருந்ததுன்னா லோடுக்கு தேவையான பவரை இபில இருந்து எடுத்துக்க முடியும். இபி பவர் கட் ஆச்சுது அப்படின்னு சொன்னா பேட்டரியில இருந்து நமக்கு எடுத்துக்கும். இதே இது பேட்டரி வந்து ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு கன்சியூம் பண்ற எனர்ஜி போக ரிமைனிங் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இதன் மூலியமா இபி பில்லை கம்மி பண்ணிக்க முடியும். சோலார்ல இருந்து வரக்கூடிய பவரை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம ஒரு சோலார் சிஸ்டத்தை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.